பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றுவது உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் தேர்வாக மாட்டார் என தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? பதிவு செய்யுங்கள். அபினியா, குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட போகிறார் என்ற தகவல் பரவலாக வந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் நடந்த ஒரு முக்கியமான ஆலோசனையினுடைய தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலையை தேர்வு செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்தான அந்த ஆலோசனைகள் நடைபெற்ற நிலையில தற்பொழுது புதிய தலைவரை தேர்வு செய்யவே தற்போது டெல்லியினுடைய தலைமை முடிவு எடுத்திருப்பதாகவும் புதிய தலைவர் யார் என்ற அந்த தகவலும் தற்பொழுது அவர்கள் தரப்பில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வருகின்ற 11ஆம் தேதி அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தீவிர பிரச்சாரத்தில் தற்போது தமிழகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற சூழல் வருகின்ற போது அதற்கு எதிர்மாறான கருத்துக்களை அவர் தெரிவிப்பார் என்று தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக டெல்லியில் அவர் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தலைவராக தொடர மாட்டார் என்கின்ற முடிவை தற்போது டெல்லி தலைமை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே புதிய தலைவருக்கான அறிவிப்பு வருகின்ற 11ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். புதிய தலைவர் யார் என்ற அந்த தகவலும் தற்போது டெல்லியில முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அபிநயா, வேல்முருகன், குறிப்பாக பாஜக மாநில தலைவருக்கான பதவி காலம் எவ்வளவு? தற்போது அண்ணாமலை அவர் தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு ஆண்டுகளாக அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறார்? இந்த மாற்றம் கூட்டணியோடு ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டியுள்ளதா? ஒரு பாஜக தலைவராக ஒரு பொறுப்பேற்றால் அதிகபட்சம் 3 வருடங்கள் அவருடைய பதவி காலமாக இருக்கிறது. அதிகபட்சம் 2 முறை பாஜக தலைவர்களாக அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய வகையில கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 முறை தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில எல்முருகன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அவர் மாற்றம் செய்யப்பட்டுதான் அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பை தலைவராக பொறுப்பேற்றார். 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருந்த நிலையில மீண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தேசிய அளவுல தற்போது பாஜகவிற்கான அந்த உட்கட்சி தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலை ஒட்டிதான் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் நியமிக்கப்படுவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி அப்படிங்கிறது எழுந்தது. அவர் தான் மீண்டும் நியமிக்கப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தற்போது மீண்டும் அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அதற்கான ஒரு சூழல் தற்போது ஏற்கனவே கடந்த காலங்களில் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் அண்ணா அவர்கள் குறித்தும் வைத்திருக்கிறார். எனவே அவர் இருந்தால் இந்த கூட்டணிக்குள்ளாக தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நிலவுமோ அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது பரவலாக இருந்து வருகிறது. எனவே சுமூகமான இந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை தற்போது டெல்லி தலைமை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே புதிய அந்த தலைவருக்கான அந்த தேர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டெல்லியினுடைய பட்டியலில் இடம்பெற்றிருந்த அந்த தலைவர்கள் பட்டியலில் யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிற பட்டியல் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது டெல்லியினுடைய வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபினியா, பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுகிறார், அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.